தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்று ஆகஸ்ட் 17ஆம் தேதியோட 100 நாட்கள் ஆகியிருக்கு. விஜய் ஆட்சி குறித்து எதிர்க்கட்சிகள் கடுமையா விமர்சனம் முன்வச்சு வரும் நிலையில் விஜயின் 100 நாள் ஆட்சி குறித்து நடிகர் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு ரஜினிகாந்த் என்ன பதிலளித்தார் என்பதை பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது தர்மன் படத்துல நடிச்சிட்டு வரார். இந்த படத்தை டிராகன், ஓமை கடவுளே உள்ளிட்ட படங்களை இயக்கிய அஸ்வந்த் மாரிமுத்து இயக்கி வரார். இந்த படத்திற்கான படப்பிடிப்பு ஹைதராபாத்தில் நடைபெற்று வரும் நிலையில் ஷூட்டிங்ல பங்கேற்க நடிகர் ரஜினிகாந்த் இன்று சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் ரஜினிகாந்திடம் செய்தியாளர்கள் பேட்டி கேட்டாங்க. அப்போது தனது பட வேலைகள் குறித்து ரஜினிகாந்த் பேசினார். ஜெயிலர் 2 படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. தர்மன் படப்பிடிப்பு தற்போது சென்று கொண்டிருக்கு. கமல்ஹாசன் அந்த படத்தை தயாரிக்கிறார். நானும் கமல்ஹாசனும் ரெட் ஜெயின்ஸும் தயாரிக்கும் படத்துல ஒன்றா நடிக்க இருக்கோம் என பதில் சொன்னார். தொடர்ந்து தமிழகத்துல தாவேகா ஆட்சி அமைந்து 100 நாட்கள் ஆகியிருக்க நிலையில் முதல்வர் விஜயின் 100 நாள் ஆட்சி எப்படி உள்ளது என்று செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. இதற்கு பதிலளிக்க மறுத்த ரஜினிகாந்த் தேங்க்யூ என்று சொல்லிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார். திரையுலகில் உச்ச நட்சத்திரமாக உள்ள நடிகர் ரஜினிகாந்த் விஜய் முதல்வராக பதவியேற்ற பிறகு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்ற விமர்சனங்களை விஜய் ரசிகர்களால சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்டது. அதே போல சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை நடிகர் ரஜினிகாந்த் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பு தொடர்பாகவும் சமூக வலைதளங்கள்ல பல்வேறு யூகங்கள் கிளம்பப்பட்டது. இதையடுத்து போயஸ் கார்டன்ல செய்தியாளர்களிடம் பேசிய நடிகர் ரஜினிகாந்த், விஜய் வெற்றி பெற்ற உடனே எக்ஸ் தளத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவிட்டு விட்டேன். நான் அரசியலில் இல்லை என்று சொல்லி விலகிவிட்டேன். அரசியலில் இல்லாத போது அவர் மேல் எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமல்ஹாசன் முதலமைச்சராக இருந்தால் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ இல்லையோ தெரியாது. அப்போது கூட பொறாமை வந்திருக்காது என்று கூறி தனது விளக்கத்தை அளித்தார். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைத்து 100 நாட்கள் கடந்திருக்கு. கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் தனித்து களமிறங்கிய தாவேகா 108 இடங்கள்ல வென்றது. திமுக கூட்டணியில வெற்றி பெற்ற கட்சிகளான காங்கிரஸ், விசிகா, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோட தாவேகா ஆட்சியை பிடிச்சிருக்கு. மே 10ஆம் தேதி முதல்வராக விஜய் பதவியேற்கிறார். 100 நாட்கள் ஆட்சியை விஜய் அரசு கடந்த போதிலும் தேர்தல் வாக்குறுதிகளை சொன்னபடி நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சிகள் விமர்சனம் செஞ்சுட்டு வராங்க. அதே நேரத்தில் ஊழல் ஒழிப்பில் விஜய் தீவிரம் காட்டி வருவதாகவும், விவசாய கடன்கள் ரூபாய் 75,000 வரை தள்ளுபடி, 200 யூனிட் மின்சாரம் இலவசம் உள்ளிட்ட திட்டங்களை ஆட்சிக்கு வந்த 100 நாட்களிலேயே செய்து காட்டியிருப்பதாகவும் தாவேகாவினர் தற்போது கூறிட்டு வராங்க.